உத்தம வில்லன் சின்ன சின்ன படங்கள் எடுத்து இப்போ மிகப்பெரிய மாபெரும் கலைஞன் கமல் சாரோட முக்கியமான படம் உத்தம வில்லன் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு 6 மாதமாக எல்லா வேலைகள் முடிஞ்சு ரிலீஸ்க்கான வேலைகள் நாங்கள் வந்து இப்போ 3 மாதமாக வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இப்போ மே 1 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு சில சங்கங்கள் மூலமாக. அதை கமல் சார், சாருகாசன் சார், சங்கங்களில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்து ஒரு 3-4 கட்ட பேச்சுவார்த்தையாக அந்த பிரச்சனை எல்லாமே முடித்து பேசிட்டே இருந்தோம். அதில் எல்லாருடைய பேரையும் நான் இப்போ கரெக்டாக சொல்ல முடியுமா தெரியல. அபிராமி ராமன் சார், அன்பண்ணன், அப்புறம் வந்து செல்வின், அண்ணாமலை, சுப்பிரமணியன் சார், அப்புறம் இப்படி அருள்வதி சார் எல்லாருமே வந்து அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாங்க. எங்களுக்காக உட்காந்து பேசினாங்க. பன்னீர்செல்வம் தியேட்டர் அசோசியேஷன் தலைவர் அவரும் வந்திருந்தாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் வந்து என்னென்னா, நாங்கள் என்ன முடிவு அந்த எல்லாருமே எடுத்த முடிவு என்னென்னா, விஸ்வரூபத்துடைய பிரச்சனையை உத்தமவில்லன் மேலே திரிக்கக்கூடாது. அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேஸுக்கான என்ன தொகையோ அதை மட்டும் இல்லை, தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன் சார் ப்ளீஸ். இல்லை, அதை கொடுத்தா போதும் திருப்பதி பிரதர்ஸு. அடுத்து வர தொகையை வந்து அடுத்தடுத்த கம்பெனிகள் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனாங்க. அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு போஸும் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சுகமாக இருந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் வந்து 4 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு மறுபடியும் உத்தமவில்லன் படத்துக்கு ஒரு தேட்டரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ரெட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா வியாபாரம் தொடங்குற இந்த நேரத்தில் எங்களை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அந்த தகவல். என்னன்னு சொல்லி போஸ்ட்டை கேட்டப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்துச்சு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் வந்து என்னென்னா, ஒருத்தவங்க இது எல்லாமே இந்த சபையில் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, யாரோ அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து தனியாக வந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னப்போ அது எனக்கு அது பிடிக்கல. இந்த விஷயம் நம்ம பண்ணவும் கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம நிர்வாகம் எல்லா நிர்வாகத்துக்கு எல்லாரும் பார்வை கொண்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் கொடுத்து தானு சார் மூலமாக இது எந்த வகையிலும் சரிதான், அது தவறு, அது கொடுக்குறதுல யாரும் அலோவ் பண்ணக்கூடாது, மொத்த சினிமாவும் ஒன்றா நின்று இந்த மாதிரி ஆட்களுக்கு உறுதுணையாக போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த மாதிரியான எந்த விஷயம் வேணாம், தடை நீங்கிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மே 1 குறித்த தேதியில் வரும். அதுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி. குறுகிய நேரத்தில் எல்லாருக்கும் இந்த தகவல் சொல்லி எங்களுக்காக வந்து இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் சினிமாவில் இருக்கும் வரை எல்லாருக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன். எங்களுக்கு தெரிந்தவரை இந்த படத்திற்கு எந்த விதமான தடையும் யாரும் விதித்தாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த படம் கண்டிப்பாக மே 1 ரிலீஸ் ஆகுது. சென்னை நகரத்தில் கிட்டத்தட்ட 22 தியேட்டருக்கு மேலே இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நான் தான் சென்னைக்கும் விலைக்கு வாங்கியிருக்கேன். அதனால மே 1 ரிலீஸ் ஆயிடணும். லிங்குசாமி கொஞ்சம் இருங்க, பேச விடுங்க சாமி, சொல்லுங்க. அதனால விநியோகஸ்தர் முறையிலையும் ஒரு 22 தியேட்டர் ரொம்ப காஞ்சி போய் படத்துக்காக இருக்கிற ஒரே காரணத்தினாலையும் லிங்குசாமி எக்காரணத்தை கொடுத்து படத்தை நிறுத்திடாம ரிலீஸ் பண்றோம்னு அவரை கேட்டுக்கிறேன். மீட்டிங்ல அந்த டீம் மீட்டிங் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ரெகுலர் தொடர்ச்சியா வந்து தமிழ் படங்கள் அதுவும் குறிப்பா கமலஹாசன் படம் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அது மாதிரியான பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக இனிமேல் என்னைக்குமே வராது. நேற்றோடு இந்த பிரச்சனை அத்தனை முடிந்தது. நாளை முதல் எந்த பிரச்சனையும் வராது. சினிமா சம்பந்தமாக எந்த படத்துக்கும் எந்த பிரச்சனையும் உறுதியாக வராது. இந்த மேடையில் அத்தனை பேரை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நடிகர் கமலஹாசன் தொடர்ந்த வழக்கு ஏன் திரும்ப பெறப்படல? அவர் திரும்ப ரெடியா இருக்கார் சார். இந்த போட்டிகள் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை வழக்கு திறந்தா நீங்க உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அந்த காம்ப்ரமைஸ் லெட்டர் எங்கிட்ட கொடுங்க, நாங்க அதை பொறுத்தளவு வந்து செட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு. இல்ல சார், அது வந்து காம்ப்ரமைஸ் டிகிரி வந்து ஃபைல் பண்ணியாச்சு ஹைகோர்ட்ல. அப்போ வந்து சிசிஐல வந்து அவங்க வந்து இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டு இது மாதிரி வந்து ஹைகோர்ட்டுக்கு இந்த பவர் கிடையாது, எங்களுக்கு தான் இந்த பவர் இருக்குன்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அகைன் பெட்டிஷன் இஸ் கோயிங் டு ஃபைல் இன் தி சிசி. சார் கமல் சாரும் எங்க கூட வந்திருந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாம் அனைவரும் ஒற்றுமையாக செல்வோம் என்று எங்களிடம் உறுதி கூறியிருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை. கமல் சாருக்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரு நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். சார் 10ஆம் தேதி அன்னைக்கு உட்லண்ட்ஸ் தியேட்டர்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அதுல நீங்களும் இருந்திருக்கீங்க, அது அபிராமி ராமநாதன் சாரும் இருந்திருக்கதா சொல்லி சொல்றாங்க. அதை வந்து பேசும்போது இந்த ரோஹிணி தியேட்டர் ஓனர் இருக்கார் இல்லைங்க,
அவரை வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களாமே, நம்ம லிங்குசாமி பிரதர் ஒரு சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட வந்து நீங்க 1 கோடி ரூபாய் கேட்டதா வந்து சொல்லியிருக்காங்க வெளியில, ஏன் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் ஓடி இருக்காருனாங்க. அதை பத்தி அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணுதான், அதாவது நாங்க சொல்றோம் வாங்கிக்க, இல்லண்ணா. அதாவது அண்ணா சாரி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது இல்ல, ஆ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது, இல்ல இல்ல அது சார், பியூர்லி எக்ஸிபிட்டர்ஸ் மீட்டிங். சார் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக தான் நானும் கூட அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் சார், நாங்களே இப்ப சொன்னோம்ல, திருப்பியும் பத்திரிகைக்காரர்கள் தயவு செய்து நாங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். திரைத்துறை சம்பந்தமாக நீங்கள் கேள்விப்படுகின்ற வதந்திகளை நீங்கள் செய்திகளை ஆக்கி எங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தாம, என்ன காரணம்னா ஏற்கனவே நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருந்துட்டு இருக்கோம். எங்களால வந்து இருந்துட்டு சினிமா உலகம் இன்னைக்கு வந்து இருந்துட்டு நிறைய போட்டி, திருட்டு விசிடி, எத்தனையோ பிரச்சனைகள் கிடையில தொழில் பண்றதுக்கே சிரமப்பட்டு இருந்துட்டு இருக்கோம். இந்த மன்மத வருஷத்துல உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்போட நாங்க தொழில் செஞ்சு ஜெயிக்கிறோம். ஏற்கனவே நடந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க அத்தனை பேரும் அதை மறந்து விட்டோம். அப்ப நடந்துச்சுன்றீங்களா சார்? அது சார் திருப்பி அதே சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன் உங்ககிட்ட, அதாவது நாங்க எந்த பிரச்சனையும் சார் சார் தயவு செய்து பத்திரிகை சொல்றேன் உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. அதாவது நாங்க வந்து சினிமாவில் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஏராளமான பிரச்சனைகள் எங்களுக்கு நிறைய தடவை நடந்திருக்குது. கடந்த காலங்கள் எப்படின்னு சொல்லிட்டுனா எங்களால இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பா உட்காந்து பேச முடியாம ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு எப்படின்னு சொல்லிட்டுனா அத்தனை சங்கங்களும் மேடையில் இருக்கிறோம், எல்லாரும் ஒரே குரலா பேசுறோம். இப்ப நாங்க குரல் பேசணும்னு சொல்லிட்டுனா இந்த குரல் வந்து டான் சார் பேசுறதாகட்டும், அபிராமி ராமநாதன் சார் பேசுறதாகட்டும், எல்லாமே ஒற்றுமையான குரலா பேசுறோம். தயவு செய்து இந்த ஒற்றுமைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு அந்த ஒற்றுமையில நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் நல்ல விதமா எங்க கூட சப்போர்ட் பண்ணி எங்க ஒற்றுமையை பலப்படுத்துங்க. அதான் நான் பத்திரிகையாளர்களுக்கு வேண்டுகோள்.